ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4க்கான எக்ஸப்டட் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4க்கான எக்ஸப்டட் கட் ஆஃப் மார்க் என்ன, நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்கை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4க்கான எக்ஸாம்ஸ் வந்து எல்லாருமே எழுதிருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாருமே அந்த ரிசல்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸப்டட் கட் ஆஃப் மார்க்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ ஜென்ரல் தமிழில் வந்து 100 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸப்ட் அதாவது கட் ஆஃப் மார்க்கை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம சிம்பிள் கால்குலேஷன் மூலமாக எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டோட்டலாக 300க்கு வந்து 150 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ 150 மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 150 டிவைடட் பை 1.5 அதில் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மார்க் வருதோ அதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான கட் ஆஃப் மார்க். ஸோ இப்போ வந்து 150க்கு டிவைட் பை 1.5 போட்டோம் அப்படின்னா 100. ஸோ 100 தான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க். அதுவே 250க்கு 1.5 250 டிவைட் பை 1.5 அப்படின்ட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா 166.66 தான் உங்களுடைய எக்ஸப்டட் கட் ஆஃப் மார்க், அதாவது கட் ஆஃப் மார்க்காக இருக்கும். ஸோ இந்தமாரி நீங்கள் என்ன மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த மார்க்கால் டிவைட், அதாவது அந்த மார்க் வந்து 1.5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக கட் ஆஃப் மார்க் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்றதையும் சின்ன நம்ம டேப்லர் காலம் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேப்லர் காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை, ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் வரும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு கட் ஆஃப் மார்க் வரும். ஸோ இப்போ வந்து இந்த டேப்லர் காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து இல்லாத வித்தவுட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், ஸோ எஸ்சியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ இதில் வந்து எஸ்சி வந்து 166, ஸோ ப்ளஸ், ஸோ 166 மேலே எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபீமேலுக்கு 162, எஸ்சி அருந்ததியர் பார்த்திங்க அப்படின்னா 164, ஃபீமேலுக்கு 161, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 163, ஸோ அதுவே ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா 161, எம்பிசி பார்த்திங்க அப்படின்னா 168, ஃபீமேலில் பார்த்திங்கன்னா 165, பிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 168 ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு வந்து 165, பிசி முஸ்லீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 166, ஸோ ஃபீமேலுக்கு 162, ஓபிசியில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேலும் சரி ஃபீமேலும் சரி 2 பேருக்குமே ஒரே கட்டமாக, அதாவது 170க்கு மேலே எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசிஎம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 163, ஸோ ஃபீமேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 160. ஸோ இது வந்து வித்தவுட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர ஸோ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏற்கனவே வந்து போன வாட்டி வேக்கன்சி 10,000 வேக்கன்சி இருந்தது. இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து 6,000 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மார்க்கில் நீங்கள் இந்த எஸ்டி இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவே நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 6, அதாவது 3லேருந்து 5 இல்லைனா 6 மார்க் வந்து லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து எஸ்சி கேண்டிடேட் வந்து ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சு அவங்க வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஒரு 163 மார்க் வந்து அவங்க எடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பிஎஸ்டிஎம். அதுவே டைப்பிஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க் வந்து லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சு, அதாவது டைப்பிஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா வேக்கன்சி கம்மி. ஸோ அது இல்லாமல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அவங்களுக்கும் அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துறதுனால ஸோ அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ போன வாட்டி வந்து 10,000 வேக்கன்சி இருக்குது அப்படின்றத. ஸோ இது வந்து எக்ஸப்டட் கட் ஆஃப் மார்க் தான். ஸோ அவங்களுடைய ரிசல்ட் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து டிஎன்பிசி வந்து வெளியிடும்போது கண்டிப்பாக நம்முடைய கட் ஆஃப் மார்க் அதாவது கரெக்டான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 90% ஆஃப் கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து அவங்க டிஎன்பிசி வெளியிடுற அந்த கட் ஆஃப் மார்க்கோட ஈவனாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்